செயின்ட் யுலேஜியஸ் ஆஃப் கோடபோ ஸ்பெயின் நாட்டில் உள்ள கோடபோங்கிற இடத்துல பிறந்திருக்காரு. சின்ன வயசுலயே தாழ்ச்சியோடையும் பொறுமையோடையும் வளர்ந்திருக்காரு. தொடக்க கல்விய சோயிலஸ்ங்கிறவர்கிட்ட கற்றிருக்காரு. சோயிலஸ் பிற்காலத்துல மறைசாட்சியா இறந்து போயிருக்காரு. படிப்பை முடிச்சதுக்கு பிறகு மறை போதனை கற்பிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துக்கு தலைமையேற்று பணியாற்றியிருக்காரு. சின்ன வயசுலயே விவிலிய அறிவு அதிகமா இருந்திருக்கு. சில நேரங்கள்ல விவிலிய வாசிக்கிறப்போ இறை வல்லமைய உணர்ந்திருக்காரு. கிபி 9ஆம் நூற்றாண்டுல கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகமா நிகழ்த்தப்பட்ட காலம். கிறிஸ்தவ விசுவாசிகள் மூர் இனத்தவர்களால கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு சித்திரவதைகள் செய்யப்பட்டிருக்காங்க. அப்படி கைது செய்யப்பட்டு சித்திரவதைகள் செய்யப்பட்டவர்கள யுலீஜியஸும் ஒருத்தர். யுலேஜியஸ் சிறையில் இருக்கிறப்போ பல கிறிஸ்தவர்களை கிறிஸ்தவ விசுவாசத்துல உறுதிப்படுத்தி இருக்காரு. அப்படி இவரால கிறிஸ்தவ விசுவாசத்துல உறுதிப்படுத்தப்பட்டு புளோரா மற்றும் மரியாங்கிற 2 பேரு கிறிஸ்துவுக்காக இறந்து போயிருக்காங்க. யுலேஜியஸ் சிறையில் இருக்கிறப்பவே மெமரியல் ஆஃப் தி செயின்ட்ஸ் அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காரு. அந்த நூல்ல இயேசு கிறிஸ்துவுக்காக மறைசாட்சியா இறந்து போனவங்களோட வரலாறுகளை குறிப்பிட்டிருக்காரு. இந்த நூலின் மூலமாவும் பல கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ விசுவாசத்துல உறுதிப்படுத்தப்பட்டிருக்காங்க. சில ஆண்டுகளுக்கு பிறகு யுலேஜியஸ் விடுவிக்கப்பட்டிருக்காரு. அதுக்கு பிறகு டொலோடோ நகருக்கு ஆயரா நியமிக்கப்பட்டிருக்காரு. ஆயர் பொறுப்பை ஏற்கிறதுக்கு போற வழியில லுக்ரசியாங்கிற நபரை மதமாற்றம் செஞ்சதா குற்றம் சாட்டி மறுபடியும் யுலேஜியஸ சிறையில் அடைச்சிருக்காங்க. நீதிமன்ற விசாரணையின் போது அங்கிருந்தவங்களுக்கு நற்செய்தியை பறைசாற்றி இருக்காரு யுலேஜியஸ். இதனால கோபமடைந்த அதிகாரிகள் யுலேஜியஸ் மற்றும் அவரோட சேர்ந்து லுக்ரசியாவோடையும் தலையை வெட்டி கொலை செஞ்சிருக்காங்க. யுலேஜியஸ் மறைசாட்சியா இறந்திருக்காரு. மார்ச் 11 செயின்ட் யுலேஜியஸ் ஆஃப் கோடபோ ஃபீஸ்ட் டே.